ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு சௌந்தர்ய லஹரியில 58வது ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். அராளம் தே பாலியுகல மகராஜன்ய தனயே ந கேஷா மாதத்தே குசும கர கோதண்ட குதுகம் திரச்சீனோ யத்ர ஸ்ரவண பத முல்லங்கிய விலசன் அபாங்க வியாசங்கோ திசதி சரசந்தான விஷணாம். திசதி சரசந்தான திஷணாம். அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, பகவத்பாதால் என்ன சொல்கிறாருன்னா, பர்வதராஜபுத்திரியே, காதுகளும் கண்களும் இடையே வளைவாக உள்ள உன் கன்னங்கள் மன்மதனுடைய வில் போன்று யாருக்கு தான் தோன்றாது. பகவத்பாதால் சொல்றாரு, உன்னுடைய அழகான கன்னங்கள், அம்பாளை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய அழகான கன்னங்கள் காதுகள் வரைக்கும் நீண்டு இருக்கு. அதுவும் மன்மதனுடைய வில்லை போன்று மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த கன்னத்தில் உன் கடாட்சம் காதுகளையும் தாண்டி பிரகாசிப்பதால் இந்த கன்னங்களும் நல்ல பிரகாசம், உன்னுடைய கடாட்சமாகின்ற பிரகாசம் தெரியறதுனால மன்மதன் பானங்களை பிரயோகம் செய்து போலிருக்கின்றது. மன்மதன் பானங்களை பிரயோகம் செய்ததினால் உன்னுடைய கன்னங்களில் அவ்வளவு கடாட்சம் இருக்கிறதாக தோன்றுகிறது அப்படின்னு பகவத்பாதால் சொல்றாரு. இந்த ஸ்லோகம் சொன்னா என்ன நமக்குன்னா, புகழ் பெறவும் நோய் நீங்கவும் இது உதவியா இருக்கு. இந்த ஸ்லோகத்து ஜப முறை கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து அமர்ந்து தினமும் 1000 முறை 45 நாட்கள் சொல்லணும். இதுக்கு நிவேதனம் தேனும் சித்ரானமும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம ராகமா சொல்லி பார்க்கலாம். அராலம் தே பாலி யுகல மகராஜன்யதனயே அராலம் தே பாலி யுகல மகராஜன்யதனயே ந கேஷாமாதத்தே குசுமசர கோதண்ட குதுகம் ந கேஷாமாதத்தே குசுமசர கோதண்ட குதுகம் திரச்சின்னோ யத்ர ஸ்ரவணபத முல்லங்கிய விலசன் திரச்சீனோ யத்ர ஸ்ரவண பதமுல்லங்கிய விலசன் அபாங்கவ்யாசங்கோ திசதி சர சந்தான திஷணாம் அபாங்கவ்யாசங்கோ திசதி சர சந்தான திஷணாம். இப்போ சொல்லலாம் சேர்த்தி. அராலம் தே பாலி யுகல மகராஜன்யதனயே ந கேஷாமாதத்தே குசும சரகோதண்ட குதுகம் திரச்சீனோ யத்ர ஸ்ரவண பதமுல்லங்கிய விலசம் உல்லங்கிய விலசன் அபாங்கவ்யாசங்கோ திசதி சர சந்தான திஷணாம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்.